எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். அது 2008ஆம் ஆண்டு ஒரு மதிய நேரம், சுமார் 12 மணி இருக்கும். அப்பொழுது மூட்டை பகவானின், அந்த ஞானேஸ்வர பகவானின் ஒரு அதிசயமான தெய்வீகமான லீலைகளை எனது நண்பர் பார்த்து என்னிடம் சொன்னார். அது எனது சிந்தையையும் கருத்தையும் ஆன்மாவையும் கவர்ந்தது. அதை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த புலன் தொழில்நுட்பத்தை பற்றி என்னுடைய நண்பரை பற்றி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அதாவது முட்டைசாமியின் அருளால் அவர் வந்து ஒரு அன்றாடம் காட்சியாக இருந்தவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அவர் சொல்லிய ஒரு அற்புதமான அனுபவங்க. அதாவது கடுமையான வெயிலுங்க, ஒரு 12 மணி இருக்கும், நண்பர்கள் 12 மணி இருக்கும். அப்போ வந்துங்க மூட்டை பகவானை சுற்றியும் ஒரு சுமாரான கூட்டம்ங்க, ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு அருமையான தெய்வீகமான ஒரு லீலையை வந்து மூட்டை பகவான் நடத்தி காமிச்சிருக்காருங்க. மூட்டை பகவான் சொல்றாரு, அந்த புழல் தொழிலதிபரையும் அந்த குடியிருந்த மக்களையும் பார்த்து சொல்றாரு, டேய் வழிவிடுகிறா, கஜம் வருதுடா, கஜத்துக்காரனும் மாரியமாவும் வர்றாங்கடா. எப்படி? டேய் வழிவிடுகிறா, கஜத்துக்காரனும் மாரியமாவும் வர்றாங்கடா அப்படின்னாருங்க. என்னுடைய நண்பருக்கும் குடியிருந்தவர்களுக்கும் ஒன்றும் புரியவே இல்லைங்க. சரி, ஏதோ முட்டைசாமி ஏதோ வழக்கம் போல உளற மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 15 நிமிஷம் இருக்குங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து பஞ்சகஜம், அதாவது இந்த வேஷ்டியை வந்து இப்படி குறுக்கால கட்டி வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, பஞ்சகஜம்னு சொல்லுவாங்க. பஞ்சகஜம் கட்டிக்கிட்டு ஒருத்தர் வராருங்க, கூடவே அவரோட சம்சாரம் வருதுங்க. அப்போதான் டக்குன்னு என்னுடைய நண்பருக்கு உழைத்ததுங்க, ஓ கஜத்துக்காரன் அப்படின்னா இந்த பஞ்சகஜத்துக்காரன், பஞ்சகஜம் கட்டிட்டார்ல அதனால கஜத்துக்காரன்னு சொல்லியிருக்காருங்க. வந்த உடனே அவங்க 2 பேரும் நிற்கிறப்ப மூட்டை பகவான் சொல்றாராம் அவரை பார்த்து, ஏண்டா கயிறு உன் கர்மாவை தீர்த்திருமாடா அப்படின்னாராம். எப்படி? ஏண்டா கயிறு உன் கர்மாவை தீர்த்திருமாடா அப்படின்னாராம். உடனே இவர் சாஷ்டாங்கமா அந்த அம்மாவும் கூட விழுந்து அப்படியே நமஸ்காரம் பண்றாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலையா, அந்த என்னோட நண்பருக்கும் குடிக்கிறவர்களுக்கும் ஒன்றும் புரியலையா. ஏன்னா கையில் கர்மாவை தீர்த்திருமா அப்படிங்கிறாரு. உடனே இவர் என்னமோ பெருசா பெரிய நிகழ்ச்சி நடத்த மாதிரி இந்த ஒரு இது பண்றாரு. இந்த அம்மாவும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு சாதாரணமாக நினைச்சிட்டாங்களாம். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பின்னால் அவருக்கு தெரிஞ்சதான் அவர் வந்து அவர் பேர் வேண்டாம், ஆனால் பேருக்கு பின்னால ஷர்மா அப்படின்னு வருங்க. பேர் 4 எழுத்துங்க. அந்த 4 எழுத்து பேருக்கு பின்னால ஷர்மா அப்படிங்கிறது வருங்க. உதாரணமாக சொல்லணும்னா இந்த பேர் கிடையாது, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, சங்கர் சர்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சங்கர்ங்கிறது ஒரு பேர் கிடையாது, வேற பேர். ஷர்மாங்கிறது அந்த பேரில் வருங்க. என் நண்பருக்கு சொன்ன விஷயங்கள். என் நண்பர் பின்னால் அந்த அவர்கிட்ட பேசுகிறப்ப இந்த விஷயங்கள்லாம் இந்த தகவலாம் அவர் புரிஞ்சுட்டாருங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஷர்மா அப்படின்ட்டு. ஷர்மானா அதாவது ஒரு பிராமின் ஃபேமிலி மாதிரிங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஐயர் சொல்கிறோமோ அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் வந்து சில ஸ்டேட்டில் ஷர்மா அப்படின்ட்டு வருங்க. ஆச்சா கையில் கர்மா திருமாடா அப்படின்னோடனே அவங்க அப்படியே சாஸ்தாங்க வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, திடீர்னு முட்டைசாமி சொல்கிறாராம், ஏய் போய் பழனியில் ஒரு கடைப்பேரை சொல்கிறாராம். அந்த கடைப்பேரை சொல்லி போய் கோழி பிரியாணி வாங்கிக்கோடா அப்படிங்கிறாராம். உடனே ஷர்மாவுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் கைகாலெல்லாம் உதவி போயிடுச்சுங்க. ஏன்னா அவங்க தெரியும், அவங்களுக்கு ஷர்மாங்கிறப்ப அவங்க வந்து எப்படின்னா பிராமின்லேயே ரொம்ப ஆச்சாரம் உள்ள இதுங்க. பிராமின் ஐயங்கார் இவங்களோட ஆச்சாரமான இதுங்க அந்த ஷர்மா அப்படிங்கிறது. அவர் அப்படியே அந்த அம்மாவுக்கும் அந்த ஷர்மா ஐயாவுக்கும் கைகாலெலாம் அனுப்பி வச்சாங்க. பக்கத்தில் சொல்கிறாரா, ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாரா.
உடனே அந்த அவரே இந்த மாதிரி ஆறுதல் சொன்னவரே, பயப்படாதுன்னு சொன்னவரே என்ன பண்ணாரு, வாங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு பழனிக்கு போய் அந்த கடைக்கு போகிறாங்களாம். இவர் முட்டை பகவான் சொன்ன கடைக்கு போகிறாங்களாம். போன உடனே சர்மாவும் ஒரு ஒய்ஃபும் 3 பேர் போகிறாங்க, ட்ரிபிள்ஸ் போகிறாங்க பைக்கில். டபுள்ஸ் தான் போகணும், ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. சட்டமெல்லாம் இது பகவானுக்கு முன்னாடி ஏதுங்க சட்டமெல்லாம் ஆச்சா. உடனே அங்கே அந்த சர்மாவும் ஒரு ஒய்ஃபும், ஐயோ நாங்கள் எப்படிங்க வாங்குறது அப்படி இருக்கும் ஒரு மாதிரியாக சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இந்த பாருங்கம்மா, நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், பைக் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு தடவை நான் உங்களை கொண்டு வந்துருக்கேன், திருப்பி நான் உங்களை கொண்டு விட்டுறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வந்து அவர் ஏதோ முட்டை பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதனால் நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்னு சர்மாட்ட சொன்னோன்னே, சரிங்க ஐயா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு சர்மா வந்து அந்த கடையில் வந்து கோழி பிரியாணி கொடுங்க, எவ்வளோ அளவுன்னு கூட அவருக்கு சொல்ல தெரியல, அது என்ன ஃபுல்லாக என்னங்கிற வர அவருக்கு ஒன்றுமே தெரியல. கோழி பிரியாணி கொடுங்கன்னா அவர் கொடுத்ததை வாங்கிட்டு வந்துட்டாருங்க, என்னன்னு கூட பார்க்கலங்க. அவர் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி பைக்கில் 3 பேர் போய் முட்டை பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு, சாமி அப்படின்னோடனே சாமி முட்டை பகவான் கேட்டாரு, என்னடா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, அப்போ கூட ஒரு சிக்கன் பிரியாணின்னு சொல்கிறதுக்கு மனசு வரல, கோழி பிரியாணி சொல்கிறதுக்கு மனசு வரலைங்க இந்த சர்மா ஐயாவுக்கு. சாமி நீ சொன்னதை வாங்கிட்டு வந்திருப்போம் சாமி அப்படின்னோடனே முட்டை பகவான் சொல்கிறான், டே பக்கத்தில் அந்த ஒரு அப்போ வந்து மரம் 2-3 மரம் இருந்ததுங்க, வேப்ப மரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது பக்கத்தில் வேற ஒரு மரம் இருந்ததுங்க. அந்த மரத்தை காமிச்சு, டே அந்த மரத்தில் போய் அந்த கடையில் 3வது கடையில் ஏறி இதை பக்கத்தில் ஒரு கயிறு இருக்குடா, அந்த கயிறில் இந்த டிஃபன் பாக்ஸை கட்டிட்டு வந்துரு, நல்லா குறுக்கு வாக்கில் கட்டிட்டு வா அப்படின்னு இவர் சொன்னாராம், சாமி நான் எப்படி கட்டுறது அப்படின்னாராம். அது வந்து ஒரு மரம் வந்து ஒரு 30 அடி இருக்குங்க. சாமி எனக்கு மரம் ஏற தெரியாது அப்படின்னா, டே ஓடா அப்படின்னோடனே, அப்புறம் பாருங்க அது பகவானோட செயல் தானே. அது பக்கத்தில் ஒரு ஏணி இருந்துருக்குங்க. ஒருத்தர் இவரை பைக்கில் கூட்டிகிட்டு போனவர் வந்து அந்த ஏணியை போட்டு அந்த மரத்தில் போட்டு இப்போ ஏறுங்க சாமி அப்படின்னோடனே அவர் வந்து அந்த மரத்தில் ஏறி அந்த கடையில் 3வது கடையில் ஒரு சொன்ன மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு கயிறு எடுத்து அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி டிஃபன் கரியர் மாதிரி இருந்ததுங்க, அது கட்டினாருங்க. கட்டினோடனே முட்டை பகவான் அப்படி சொல்லார், ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 20 டிஸ்டன்ஸில் முட்டை பகவான் இருக்காரு. டே அந்த கடையில் கட்டிட்டு பக்கத்து கடையில் இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறாரு சர்மாட்ட. உடனே சரிட்டு சர்மா வந்து பக்கத்து கடையில் உள்ள டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வராருங்க. எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்த உடனே அதை பிடிக்காதுங்க. அது ஆக்சுவலாக இவர் வாங்கிட்டு வந்தது சிக்கன் பிரியாணி தான், அது வேறு டிஃபன் கேரியருங்க, வேறு டிஃபன் பாக்ஸுங்க. பக்கத்தில் இருந்த டிஃபன் பாக்ஸில் தயிர் சாதம் இருந்துச்சுங்க. அதை ஒரு சர்மாட்ட சொல்லி இதை பிரித்து சாப்பிட்றா அப்படின்னா அவர் ஓப்பன் பண்ணுறாருங்க. அதில் வந்து தயிர் சாதம் இருக்குங்க, சாப்பிட்றா 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னா 2 பேரும் தயிர் சாதம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னே மறுபடியும் முட்டையை போவான்னு சொல்கிறாரு, டேய் கயிறு கர்மாவை தீர்க்காது, நேராக போங்கடா, உங்களுக்கு உங்கள் பின்னாலேயே பழனியப்போ வருவான், உங்களுடைய பழனியப்போ வருவான்டா அப்படின்னாரு. உங்கள் 2 பேரும் சந்தோஷம். மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு சாமின்ட்டு அப்படியே ரொம்ப அப்படியே உள்ளன் கூட அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு 2 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. போன உடனே ஒரு 2 மாதம் கழித்து 2-3 மாதம் கழித்து என்னோட நண்பர் போகிறாருங்க. போகிறப்ப அந்த சர்மா வர்றாருங்க. அந்த சர்மாட்ட இவர் அடக்கிட்டு இருந்த ஆசையை தான் என்னோட நண்பர் கேட்குறாருங்க. ஏன்னா அவருக்கு பயங்கர சஸ்பென்ஸ். ஒன்று வந்து என்னடா கையில் என்ன கர்மாவை தீர்க்குமான்னு சொன்னது, அது ஒரு விஷயம் புரியல. அப்புறம் வந்து நேராக போங்கடா, பழனியை போங்க கூடவே வருவான்டா அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்னடா விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு வந்து 2 மாதம் 3 மாதம் ஒரு தூக்கமே வரலங்க என்னுடைய நண்பருக்கு, தொழிலதிபருக்கு. அப்புறம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பகவானோட கருணை தாங்க, இது முட்டை பகவானோட கருணை தாங்க. அவரோட கருணையினாலேயே ஒரு 3 மாதம் கழிச்சு இவர் போகிறாருங்க. அந்த சர்மா ஃபேமிலி வருதுங்க. வர்றப்ப என்னாச்சுன்னுட்டு முட்டை பகவான் அவர் தரிசிக்க வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு 20 அடிக்கு முன்னாலேயே அவர் போய் என்னாச்சுன்னு அப்படிங்கிறப்ப அப்போ தாங்க ஒரு தனியாக ஒரு உட்கார வச்சு சர்மா வந்து அவரோட ஆர்வத்தை பார்த்து தனியாக உட்கார வச்சு சர்மா சொல்கிறாருங்க, இந்த மாதிரிங்க கயிறு கர்மாவை தீர்க்குமான்னு சொன்னார்ல, என்ன தெரியுமா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியமே இல்லைங்க. நான் வந்து முட்டை பகவானை பார்த்து கடைசியாக எல்லாரும் சொல்கிறாங்களேட்டு முட்டை பகவானை பார்த்து பள்ளியில் கணக்குப்படியை விசாரிச்சு வந்தாங்க. ஒரு பெரிய கயிறு ஒன்று வந்து தூக்கு மாட்டிக்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய கயிறு வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது முட்டை பகவானை பார்த்துட்டு மறுநாள் போய் தூக்கு போட்டுக்கிறதுக்கான வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கயிறைத்தானே அவர் சொல்லியிருக்காரு, கயிறு கர்மாவை தீர்த்துமாடா அப்படின்னு இருக்காரு. அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேங்க. நானும் வேதமெல்லாம் படிச்சிருக்கேங்க. நம்ம தற்கொலை பண்ணிட்டா கூட வந்து அது வந்து தற்கொலைக்கு பின்னாலேயே நம்ம உயிர் போன பிறகு கூட கர்மா வேலை செய்யும். அடுத்த பிறப்பில் பிறந்து நம்ம இந்த கர்மாவெல்லாம் கழிக்கிறதுங்கிறதுலாம் எனக்கு தெரியும். 2வது நான் கயிறு வாங்கினதை பற்றி கூட சொல்லியிருக்காரு பாருங்க.
கைதுவும் கர்மாவை தீர்க்குமாடா அப்படின்னு இருக்காரு பாருங்க. அதனால தாங்க நான் எங்க அறியாம நாங்கள் 2 பேரும் வந்து அவர் காலில் வந்து அப்படியே எங்க அறியாம அப்படி நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டோங்க. அது வந்து எனக்கு காலில் வந்து நமஸ்காரம் பண்ணது எனக்கே தெரியலைங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. அப்புறம் நாங்கள் போறப்ப சொன்னார் பார்த்தீங்களா, டேய் போடா பழனியப்ப வருவாண்டா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஆமாங்க, பழனியப்ப தாங்க. நாங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டோங்க. இது மாதிரி என் ஒய்ஃப் வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எந்த குழந்தை, என்ன ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டோங்க. அவங்க முதல்ல சொல்ல மாட்டேன்ட்டாங்க, சட்டம் இடம் கொடுக்காது அப்படின்ட்டாங்க. நாங்கள் சொன்னோம், மூட்டை பகவானுக்கு முன்னால் என்னங்க சட்டம், மூட்டை பகவான் பழனியப்ப வருவான்னு சொன்னாருங்க. நீங்கள் அது என்ன குழந்தைன்னு பார்த்து சொல்லணும்னா அந்த அந்த டாக்டரும் அவரும் மூட்டை சாமி பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. அவரும் வந்து சரி என் பேரெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு ஆண் குழந்தைன்னாருங்க. பாருங்க, அவர் சொன்ன மாதிரியே பழனியப்பம் பிறக்க போகிறாங்க, இன்னொரு 6 மாதத்துல பழனியப்பம் பிறப்பாங்க அப்படின்னு ஒன்று. இவங்க அந்த சர்மாவும் அவரோட மனைவியும் ஒரு மனைவி சொன்னதை பார்த்து என்னுடைய நண்பர் அப்படியே ஓடி போய் மூட்டை பகவான் காலில் விழுந்தாருங்க. இவங்களுக்கு பின்னாலே வந்து ஒரு காலில் விழுந்தாருங்க. மூட்டை பகவான் ஜஸ்ட் ஒரு பார்வை தாங்க, சரிடா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு எடுத்து தாங்க, அதுலேயே அவ்வளவு அடங்கி போச்சுங்க. இவங்களும் வந்து என்னன்னு சொல்லலை, மூட்டை பகவானுக்கு தெரியாததா, அவங்க மூட்டை பகவான்ட்டு நன்றி சொல்லி தரிசனம் பண்றதுக்கு தாங்க வந்திருக்காங்கன்னு நான் புரிஞ்சுட்டாங்க. அவர் விஷயத்தை சொல்றதுக்குள்ளேயே மூட்டை பகவான் கண்ணை செய்களையும் அந்த 3 எழுத்தையுமே சரிடா அப்படின்ட்டாருங்க. அந்த மூட்டை பகவானின் அற்புதங்களையும் அவரின் திருவிளையாடல்களையும் அவரின் தெய்வீக நிலைகளையும் ரசிப்பதற்கும் கேட்பதற்கும் நமக்கு நமது ஆயுள் நிச்சயமாக பத்தாது. இன்னொரு ஜென்மம் எடுத்து இன்னொரு 70 வருடமோ 80 வருடமோ இருந்தால்தான் அவருடைய முழு திருவிளையாடலையும் நாம் அனுபவிக்க முடியும். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.